உலக வெற்றிக்காக எத்தனையோ மொழிகளை கற்கும் நாம் ரப்புடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள ஏன் எந்த முயற்சியும் எடுப்பதில்லை என்ற ஆழமான உண்மையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக துன்யா எனப்படும் இந்த உலக வாழ்க்கைக்காக நாம கொடுக்கும் முன்னுரிமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வேலைக்காக ஆங்கிலம் கத்துக்க நாம எவ்வளவு பணமும் நேரமும் செலவு செய்யறோம் இல்லையா? ஆனா நிரந்தர மறுமைக்காக அந்த இறைவனின் வார்த்தைகளை தெரிஞ்சுக்க நாம ஒரு சின்ன முயற்சியாவது எடுத்திருக்கோமா? உலக கல்வி புரியாவிட்டால் நம் குழந்தைகள் கஷ்டப்படுவார்களே என்று பயப்படும் நாம், அவர்களை படைத்தவனின் வார்த்தைகள் புரியாவிட்டால் அவர்களின் மறுமை வாழ்க்கை என்னவாகும்னு ஏன் சிந்திக்கிறதில்லை? இரண்டாவதாக, இதனால்தான் நாம தினமும் செய்யும் தொழுகையில ஒரு உணர்வே இல்லை. மனப்பாடம் செஞ்ச வார்த்தைகள் அப்படியே திரும்ப திரும்ப சொல்றமே தவிர அல்லாவோட பேசுற அந்த அழகிய உரையாடலை நம்ம இதயத்தால உணர்றதே இல்லை. அரபி மொழி கஷ்டங்கிறது இங்க பிரச்சனை இல்லைங்க, அல்லாவை புரிஞ்சுக்கணுன்ற தேவையை நாம இன்னும் உணரல. இறுதியாக நம்மோட அந்த மாபெரும் அலட்சியம். உண்மையை சொல்லணும்னா அரபி கத்துக்கிட்டா உடனே ஒரு பெரிய வேலை கிடைக்கும்னு இருந்தா நம்ம எப்போதோ அதை கத்துக்கிட்டு இருப்போம், சரிதானே? ஆக அரபி கஷ்டம் நாம நம்புறது வெறும் போய், அது நமக்கு முக்கியம் இல்லைன்னு அமைதியா அதை ஒதுக்கி இருக்கோம். சுருக்கமா சொல்லணும்னா இது மொழி கத்துக்கிற பிரச்சனை கிடையாது, ஒரு சமுதாயமா நம்ம எதுக்கு முன்னுரிமை தர்றோம் அப்படிங்கிற பிரச்சனை. வெறும் வார்த்தைகள் அர்த்தம் தெரியாம சொல்றதை விட்டுட்டு நம்ம ரப் நம்ம கிட்ட என்ன பேசுறான்னு இன்னைக்கே இதயத்தால உணர தொடங்குவோம்.